அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தையை இது மாதிரி ரோட்டில், குப்பை தொட்டியில், சாக்கடையில் வீசுகிற பிள்ளைங்களுக்கான அந்த பதிவு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்கும். இவங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கான அந்த பதிவு தான் அது. ஏன்னா ஒரு கடவுளை வந்து வீட்டில் இருக்கிற கடவுளை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த புண்ணியம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. யாராவது சாப்பாடு கொடுத்தாதான், யாராவது போட்டுக்கு அந்த புடவை, இது மாதிரி புடவை கொடுத்தாதான், பாருங்கள், இது மாதிரி புடவை கொடுத்தாதான், இது மாதிரி தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாதான். இப்போ நான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே சாப்பாட்டுலேருந்து எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சாப்பிடுவாங்க, நாளைக்கெல்லாம் யாருங்க கொடுப்பா? தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பதிவை பார்க்குற நீங்கள் எனக்கு இடமும் கட்டிடமும் கொடுங்க. இவங்களெல்லாம் நான் ஒரு இடத்துல வச்சு பராமரித்து இவங்களை வந்து ஒரு தாயும் தந்தைக்கும் என்னென்னலாம் நம்ம பணியோட செய்வோமோ எல்லாமே நான் செய்கிறேன். ஆய் அல்றேன், மூத்த தள்ளுறேன், எல்லாமே நான் செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை அதிகமாக பகிர்ந்து வெளிப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு வயசான காலத்தில் எல்லாருக்குமே வயசாகும். இன்றைக்கி வந்து இந்த பிள்ளையை விட்டுட்டு போனேன், இந்த தாயை விட்டுட்டு போனேன், அந்த பிள்ளைக்கும் வயசாகும், எல்லாருக்கும் வயசாகும். ஆனால் கடைசி காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாமல், ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்க முடியாமல், எதுவுமே பண்ண முடியாமல் போகிற பிள்ளைங்களுக்கு இது இந்த பதிவு பாடமாக இருக்கட்டும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பகிர்ந்து இதை வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.